சுட சுட சட்டி சோறு, அப்புறம் நாசிலாமாய், அதுக்கப்புறம் மேகி கோரி, அது கூடவே இன்னும் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், அப்புறம் ஒரே ஒரு தேவுலி மாவு. லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இது எல்லாமே ஸ்லாங்கூர்ல உள்ள ஜிஎஸ் நாதன் கார்னர் ரெஸ்டாரண்ட்ல தாங்க சாப்பிட்டோம். இன்னைக்கு நம்மளோட விக்மன் வாழ்க்கை வரலாறு டே 45ல இதோ இப்ப நீங்க பாக்குற இந்த வியூ நல்லா இருக்குன்னு சாப்பிட வந்திருக்கோங்க. அந்த ரெஸ்டாரண்ட்ல சாப்பாடு நல்லா இருக்குன்னு போயிருப்பீங்க, பட் இந்த வியூ நல்லா இருக்குன்னு போய் பாத்திருக்கீங்களா? அப்படிதாங்க இந்த வித்யாசாகர் ரீவிசிட் கான்செப்ட் முடிச்சுட்டு நேரா இங்க வந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இங்க ஃபுட் ஐட்டத்தெல்லாம் எண்ணி வைப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா குவான்டிட்டி அவ்வளவு கம்மியா இருந்தது. எங்களுக்கு மட்டும் தான் அப்படியே இல்ல எல்லாருக்குமான்னு தெரியல. மார்னிங்கே கேல்ல ஒரு வேலை இருந்தது, சோ நாங்க அங்கேயே ஸ்டே பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டோம். நாங்க இந்த ஹோட்டல் வந்து ரீச் ஆகிறதுக்கு மணி 1:30 ஆயிடுச்சு. சரி உள்ள போய் செக் இன் பண்ணிட்டு சீக்கிரமா தூங்கலாம்னு பார்த்தா அங்க ஆளே இல்ல. வர இந்த சூனா பணம் மேல பயமே இல்லாம போச்சு. இது சரிப்பட்டு வராது. இந்த ஹோட்டல் மேனேஜர் ஒரு கால் பண்ணி பேசினாதான் சூனா பணம் யாருன்னு நாட்டுக்கு தெரியும்டா. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு 15 மினிட்ஸ்ல ரூம் ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் முடிச்சு ரூம் கார்டு வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டோம். நமக்கு 22nd ஃப்ளோர்ல ரூம் கொடுத்திருந்தாங்க. சோ சம்பிரதாயப்படி ஃபர்ஸ்ட் காலிங் பெல் அடிச்சிட்டு நாங்க உள்ள வரோங்கிறத தெரியப்படுத்திட்டு உள்ள போனோம். ஹார்ட்லி இங்க ஒரு 6 ஹவர்ஸ் தான் இருக்க போறோம். அப்புறம் பெட்டுக்கு மேல ஏதோ ஸ்டோரி மாதிரி ஒன்னு போட்டிருந்தாங்க, ஒன்னும் புரியல. அப்புறம் நம்ம ரூம்ல இருந்து வியூ நல்லாவே இருந்தது. இந்த ஹோட்டல்ல நாங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் எடுக்கல, ஏன்னா ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு, தூங்கணுங்கிறதுக்காக எடுக்கல. அதனாலேயே நோ பிரைஸ் ரொம்ப கம்மியா தான் இருந்தது. மார்னிங்ல இருந்து டிராவல் பண்ணது, கான்செர்ட் அது இதுன்னு சொல்லி ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. அதனாலேயே நோ தெரியல, பெட்டை பார்த்தோன்னா அப்படியே ஃபிளாட் ஆயிட்டேன்.